வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், தட்டே காலியாயிரும். அந்தளவுக்கு மனமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 1 கிலோ சிக்கன் கறியும் பீஸுமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு பாதி சிக்கன் 65 செய்கிறதுக்காண்டி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாதி குழம்பு கிரேவி மாதிரி செய்யலான்ட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருள்: சிக்கன் 1/2 கிலோ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு 2 தக்காளி சின்னதாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது நான் அம்மியில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்படி தனித்தனியாக அரைச்சி செய்கிறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெய் சூடாகினதுக்கு பின்னாடி சேர்த்துக்கோங்க. அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், சாதிப்பத்திரி, பிரிஞ்சலை, கொஞ்சமாக கசகசா சேர்த்துருக்கேன். கடைசியாக கிராம்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா முன்னாடியே சேர்த்தோம்னா வெடிச்சிடும், அதனால். இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் கூட இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப புளிப்பாயிரும், அதனால் 2 தக்காளி மட்டும் சின்னதாக நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கலர் மாதிரி வரணும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு தனித்தனியாக தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கே. அது வரையும் நீங்கள் பொறுமையாக அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகும். அது வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கரண்டியில் அழுத்தி விட்டுட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகட்டும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா குழஞ்சி வந்துருச்சு தக்காளி. இப்போ சிக்கன் நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்படியே நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனுக்கு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் கொஞ்சம் உப்பு தக்காளியில். இப்போ சிக்கனுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா உப்பு கறியாக வேக விட்டுறணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டி வரும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கே. இப்போ கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் கொஞ்சம் உப்பு, இப்போ தான் திரும்ப நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா உப்பு கறியை நல்லா வேக வச்சிடணும். மூடி போட்டு வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு வெந்திருக்கு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன், கறி மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா கறியில் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும். அது வரையும் நீ கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிஞ்சு நல்லா திக்காக கிரேவி மாதிரி வரணும். அது வரையும் வேகட்டும். அப்போ தான் சிக்கனில் மசாலா எல்லாமே பிடிக்கும். கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா குழம்புல. அது வரையும் கொஞ்சம் நேரம் ஒரு 6-7 நிமிஷம் அப்படி நல்லா கொதியட்டும். இப்போ ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.